என் அன்பார்ந்த தமிழ் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஒரு சில கருத்துக்களை ஒரு சாமானிய மனிதனா இதுல நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு வாரமா அறவழியில் உலகமே வைக்கிற அளவுக்கு நம்ம போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் கோயம்புத்தூர், மதுரை, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு உலகமே வைக்கிற அளவுக்கு நம்ம போராடிட்டு இருந்தோம். ஸோ இந்தியா மட்டும் இல்லை, இப்போ எல்லா இடத்துலையுமே ஆக்சுவலாக இப்படி ஒரு போராட்டம் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆக்சுவலாக நடைபெற்று இருந்த போராட்டம் இன்னைக்கு திசை மாறி வேற திசையில போய் அது ஒரு சின்ன வன்முறை களமா முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நேற்று போராட்டக்காரர்கள், அதாவது ஜல்லிக்கட்டு குழுவை சேர்ந்தவர்கள், அவர்கள் ஆக்சுவலாக எங்களோட அவங்க தமிழக அரசு கொண்டாந்த சட்டம் ஆக்சுவலாக எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது. ஸோ இதுவே நிரந்தர சட்டமாக அவங்க மாத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு மேல மத்திய அரசு ஆக்சுவலாக இன்னொரு 2-3 மாதம் டைம் கொடுக்கலாம். அதுக்குள்ள நாடாளுமன்றம் கூடும்போது ஆக்சுவலாக அது ப்ராப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை நம்புறோம் அப்படின்னு சொன்னதுதான். பட் ஆனா போராட்டத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. இது எப்படி நிரந்தர சட்டம், இது எப்படி அவசர சட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ நம்ம மரியாதைக்குரிய கார்த்திகேயன் சிவசேனாதிபதி அவர் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி பிரஸ் மீட்ல சொல்லும் போது சொல்லியிருந்தாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி, அதாவது 1916ல ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி ஆஃப் அனிமல் அந்த ஆக்ட்ல எந்த ஒரு சட்ட திருத்தம் கொண்டாந்தாலும் AWPA அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க ஆக்சுவலா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதப்படி இப்ப நாளைக்கு ஆக்சுவலா மறுபடியும் ஏதாவது ஒரு சட்டம் இது பண்ணோம் அப்படின்னாலும் சுப்ரீம் கோர்ட்டு சம்மந்தம் இருக்கு, எல்லாமே சம்மந்தம் இருக்கு, சேர்ந்துதான் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு இதை முன் வச்சாங்க. இப்ப ஆக்சுவலா 2008ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருக்கும்போது கொண்டாந்த ஒரு அவசர சட்டம், தமிழ்நாடு கொண்டாந்த அவசர சட்டம், அது 2012ல நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலா இது பண்ணிருக்கு, தள்ளுபடி பண்ணிருக்கு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் மாநில அரசு கொண்டாடுற சட்டம் மறுபடியும் தள்ளுபடி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். இங்க போராட்டத்தில் இருக்க எல்லாருமே ஒரு அட்வொகேட்டோ அல்லது ஒரு லாயருக்கோ உண்டான படிச்ச சட்டம், இந்திய சட்டம் வல்லுநர்கள் கிடையாது. ஸோ அவங்களுக்கு விளக்க வேண்டியது அரசின் கடமை. பொறுமையா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அரசின் கடமை. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டா என்ன சொன்னாங்க, நம்ம இது சட்டம் போட்டிருக்கோம். ஸோ 2008ல கொண்டாந்தது ஆளுநர் மட்டும்தான் இது பண்ணாரு, குடியரசுத் தலைவர் எதுவுமே பண்ணல. பட் ஆனா இப்போ குடியரசுத் தலைவரும் ஆக்சுவலா ஒப்புதல் கொடுத்திருக்கனால இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் ஆக்சுவலி இது நிரந்தர சட்டம் தான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இந்த விளக்கத்தை ஆக்சுவலா போராட்டக்காரர்கிட்ட என்னை பொறுத்தவரையும் கொண்டு போய் ப்ராப்பரா சேர்த்துட்டு அப்படின்னு தான் சொல்ல வருவேன். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, இது ஒரு தன்னெழுச்சியான போராட்டம். இது ஏதாவது ஒரு கட்சியோ அல்லது ஆக்சுவலா ஒரு இயக்கமோ நடத்தல, மாணவர்களா நடந்த இயக்கம். ஸோ அப்படி மாணவர்களா நடந்து வந்த இயக்கம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சி நடந்திருக்குது அப்படின்னா, அந்த கட்சியில உறுப்பினர் அல்லது ஆக்சுவலா தலைவர் ஸோ போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னா அடுத்த 10 நிமிஷம், அடுத்த அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் கைவிட்டு போயிருவாங்க. இது தன்னெழுச்சியா நடந்தது ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும், ஸோ நீங்க தான் எங்களுக்கு புரிய வச்சிருந்திருக்கணும். ஸோ இதுதான் நடக்குது, இப்படிதான் இருக்குது, ஸோ நாங்க இதை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு செஞ்சிருக்கணும். ஆனா அது அங்க நடக்கல. நீங்க அதற்கு மாறா ஆக்சுவலா இன்னைக்கு காவல்துறை தடியடி நடத்தி, ஸோ அது ஒரு வன்முறை களமா மாறிச்சு. அமைதியை தானே நாங்க இருந்தோம், எங்களோட கோரிக்கை தான், அமைதியை தானே இருந்தோம். நாங்க என்ன பண்ணணும், ஸோ நீங்க நாங்க எப்ப போராட்டத்தில் இறங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மேல எங்களுக்கு எப்ப நம்பிக்கை இழக்குதோ அப்பதான் நாங்க போராட்டத்துல இறங்கியிருக்கோம். இந்த அவசர சட்டம் இந்த ஒரு வாரத்துல கொண்டாந்த நீங்க 2012ஆம் ஆண்டு ஒரு 3 ஆண்டு காலமா நம்ம ஆக்சுவலா ஜல்லிக்கட்டு நடத்தாம இருக்கிறோம். ஸோ இந்த 3 ஆண்டு காலத்துக்குள் நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா நாங்க ஆக்சுவலா போராட்டமே நடந்திருக்காது. நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அரசு அவங்களோட கடமையை செய்ய தவறிவிட்டதுன்னு ஃபீல் பண்றேன். நான் இதுக்குள்ள நான் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எந்த பார்ட்டியும் நான் சேர்ந்தவங்க கிடையாது, பிஜேபி எந்த பார்ட்டியும் சேர்ந்தவங்க கிடையாது. ஒரு சாமானிய மனிதன், என்னையாட்ட இருக்கிற ஒரு இளைஞன், அவனோட மனசுல என்ன இருக்கோ அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் டிவியில பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரரு ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை போட்டு நூறுக்கிறார் ரோட்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பைக்ல இருக்கிற கண்ணாடி உடைக்கிறாங்க, பீச்சில் இருக்கிற 2 வீலர்ஸ்ல இருக்கிற கண்ணாடி முன்னாடி டூமை எல்லாமே அடிச்சு நூறுகிறாங்க.
அடுத்தது ஒரு ஆட்டோ இருக்கு, அந்த ஆட்டோவுக்கு தீ வைக்கிறாங்க. ஒரு போலீஸ் பெண்மணி அவங்க வந்து ஒரு சின்ன குடிசை, ஒரு ஏழை குடிசையில வந்து ஆக்சுவலா போய் தீ வைக்கிறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து ஆக்சுவலா வந்து எதுக்கு தான் போட்டு அப்படி வந்து மனுஷங்களை அடிக்கிறாங்களோ தெரியல, அப்படி வந்து போட்டு அடிச்சாங்க. நாங்க அப்படி என்னங்க பண்ணணும்? நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸே வந்து ஆக்சுவலா காவல்துறையே வந்து ஆக்சுவலா வந்து சட்டத்தை காக்கல அப்படின்னா நாங்க போய் இது வந்து இங்க யார்கிட்ட வந்து சொல்லுவோம்? நீங்க சொன்னீங்க, நாங்க ஏத்துக்கல, ஒத்துக்கிறோம். மக்கள் வந்து ஏத்துக்கிற நிலைமையில இல்லை. அதற்கு காரணம் என்ன? காலங்காலமா நாங்க ஏமாத்தப்படுறோங்க. காலங்காலமா வந்து ஆக்சுவலா எங்களோட உரிமை வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த டைமே எங்களுக்கு கிடைக்காம போயிருமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். அது மக்கள் அது நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம், நீங்க வந்து இது பண்ணுங்க, ஆட்சி நடத்துங்க, நீங்க எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படின்னு தான் வந்து பண்றோம். ஆனா அது கிடைக்காத பட்சத்துல தான் நாங்க போராட்டத்துல இறங்குறோம். சோ நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க இவ்வளவு தூரம் வந்து இறங்கி ஏதாவது பண்ணியிருந்திருப்போமா? பட் ஆனா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஒரு சட்டம் எல்லாம் ஏற்பட்டீங்க, மனதார வாழ்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற நிலைமையில நாங்க யாருமே இல்லைங்க. அந்த வீடியோ அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்புறம் வந்து ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க, அங்க வந்து ஆக்சுவலா பெட்ரோல் குண்டு கூட வீசியிருந்தாங்க அப்படின்னு வந்து ஆக்சுவலா சொல்லி நியூஸ்ல கூட வந்துச்சு. இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது, என்னன்னா சோ இதெல்லாம் கூட ஆக்சுவலா வந்து அங்க தீ வச்சாங்க, இங்க தீ வச்சாங்க அப்படின்னு காவல்துறையே தீ வைக்கிறது வந்து நாங்க வந்து கண்ணார வந்து ஆக்சுவலா மீடியா மூலியமா பாக்குறோம். நாங்க பெட்ரோல் குண்டு மட்டும் எப்படி வந்து ஆக்சுவலா மாணவர்கள் வீசியிருப்பாங்க, போராட்டக்காரர்கள் வீசியிருப்பாங்க வந்து நீங்க சொல்றீங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கை, காவல்துறை மேல இருக்கிற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. இப்ப எங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், காவல்துறைக்கு இவ்வளவு அதிகாரத்தை வந்து கொடுக்கறது யாரு? அரசா தானே இருக்க முடியும். நாங்க என்ன செஞ்சோம்? நாங்க வந்து இவ்வளவு பிரச்சனையை நாங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கு இதை தவிர என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம் பேருக்கு மேல கூடிய இந்த மெரினா கூட்டத்துல ஒரு சின்ன பிரச்சனை இல்லாம வந்து போராட்டத்தை வந்து சில இளைஞர்கள் அவ்வளவு சதுர்த்தியமா நடத்தி முடிச்சு அவங்களுக்கு கடைசியில நடந்த இந்த நிகழ்வு ஒரு பெரும் வருத்தத்தை தான் எங்களுக்கு வந்து தருது. இவ்வளவோ பண்ணி உலகமே இயக்குது. இன்னைக்கு ஒண்ணும் வேண்டாங்க, எங்க ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேரளா, மலையாளிஸ், ஆந்திரா எல்லாருமே தாங்க இருக்காங்க. சோ எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐ ஹவ் நாட் சீன் such a way the protest is going on அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அவ்வளவு பெருமையா இருந்துச்சுங்க தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு. பட் ஆனா இன்னைக்கு 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 வந்து ஆக்சுவலா நான் ஒரு சிலருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன், முக்கியமா மீடியாவுக்கு. ஸோ இன்னைக்கு மீடியா தான் வந்து ஸோ வந்து இன்னைக்கு நடந்ததெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் என்டிடிவியில கூட வந்து ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரொட்டஸ்டுக்கு காரணம் வந்து ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஆக்சுவலா கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு மீடியா மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா சொல்லியிருப்பாங்க, கடைசியில வந்து இளைஞர்கள் மேலேயே வந்து ஆக்சுவலா சொல்லியிருப்பாங்க, இவங்க தான் வந்து ஆக்சுவலா வந்து அத்தனையும் வந்து ஆக்சுவலா கார் எரிச்சாங்க, பஸ் எரிச்சாங்க, அல்லது வந்து ஆக்சுவலா ஆட்டோ எரிச்சாங்க, அந்த வீட்டை கொளுத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு மேல நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஸோ எங்களோட உரிமை நாங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க வேண்டியா இல்லை. அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இதையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கறத என்னோட வேண்டுகோளா யுத்தத்துல வைக்கிறேன். இதை தவிர இன்னொரு கருத்தும் சொல்றேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும், ஸோ எந்த ஒரு மசோதா எதுவா இருந்தாலும் சரி, ஸோ எங்களுக்கு வந்து என்னன்னா மாத்தி மாத்தி திராவிட கட்சிகள், தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சிகள் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க பீரியட்ல தான் வந்துச்சு, ஸோ அவங்க தான் கொண்டு வந்தாங்க, ஸோ நாங்க தான் கொண்டு வந்தோம். எங்களுக்கு வந்து நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, நான் நீ தான் பண்ண, நான் தான் பண்ணினேன். எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்க, நான் அதுதான் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு சொல்யூஷன் மட்டும் போதுங்க, உங்களை நம்பிதான் நாங்க ஓட்டு போடுறோம். இதை தவிர இப்போராட்டத்தை வெற்றிகரமா முடிச்ச இளைஞர்களுக்கும், என் நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், என் தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் போராட்டம் தமிழர்களை இதே மாதிரி போராட்டம் இனியும் அறவழியில் உரிமைக்காக போராடுவோம் என்று என் சகோதரர்கள் அனைவருக்கும், தமிழர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.